பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்காக தயாராகி வருகிறது கோவையில் பிரதமர் நடத்தக்கூடிய ரோட் ஷோவுக்கான தயாரிப்பு பணிகளை நம்ம பார்க்குறோம். பாதுகாப்பு தொடர்பான பணிகள்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட அவரை வரவேற்பதற்கான இரண்டு புறங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வரவேற்பு நிகழ்ச்சிகளுடைய காட்சிகளை பார்க்கிறோம். கோவையில் 2.5 கிலோமீட்டர் தூரம் பிரதமருடைய வாகனம் பயணிக்க இருக்கிறது. அங்கே மக்களை சாலையின் இருபுறங்களிலும் பிரதமர் சந்திக்க இருக்கிறார். வட மாநிலங்களில் இன்னும் பாஜக செல்வாக்கு மிகுந்த பகுதிகளில் நடைபெற்ற ரோட் ஷோவை போன்று இப்போது கோவையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். 5:45 மணிக்கு இந்த நிகழ்வு தொடங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமருடைய விமானம் கோவை வர இருக்கிறது. இதற்கான பல்வேறு கட்ட ஏற்பாடுகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். சார் வணக்கம். பிரதமருடைய தமிழக வருகின்றது, நம்ம பிரச்சார பொதுக்கூட்டம் இதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வாரம் பார்த்தோம், அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 4-5 முறை தொடர்ச்சியாக பிரதமர் வந்துட்டார். ஆனால் ரோட் ஷோ அப்படின்றது பாஜக முக்கியமாக கருதக்கூடிய இடங்களில், கர்நாடகா மாதிரி, ராஜஸ்தான் மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரியான இடங்களில் நடத்தியிருக்காங்க. பிரதமரே நேரடியாக பிரதமர் போயிருக்காரு, அமித்ஷா போயிருக்காரு, உள்துறை அமைச்சர் அப்படிலாம் பார்க்குறோம். கோவையில் இந்த ரோட் ஷோனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தலைநகராக சென்னை இருந்தாலும் கலாச்சார பண்பாட்டினுடைய தலைநகரம் என்று வர்ணிக்கப்படுவது மதுரை போன்ற நகரங்கள் தான். நீங்க புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்கல இருந்து மாநாடு நடத்துறவங்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா மதுரை, திருச்சி, சேலம் போன்ற மாநகரங்கள்ல பெரும்பாலும் நடத்துவாங்க. கோவை பகுதியை ஏன் பாஜக தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கோயமுத்தூரிலே மத பிளவுகள் ஏற்கனவே இருந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே மத கலவரம் நடந்த, குண்டுவெடிப்புகள் நடந்த ஒரு ஊராக அது இருக்கிறது. அது போக வட மாநிலத்தினுடைய தொழிலாளர்கள் பல பேர் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு நகரமாக திருப்பூர் போன்ற பகுதிகள், கொங்கு மண்டலங்கள் இருக்கிறது. எனவே பாஜக அந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்துதான் அந்த ஊர்வலத்தை அங்கே நடத்துகிறார்கள். இது தேர்தலுக்கான ஒரு ஒத்திகை தான் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பட் பிரதமரே நேரடியாக அதுவும் போராடி ஒரு அனுமதியை பெறுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஏற்பாடுகள்லாம் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 2 நாளில் இந்த ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க. அப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் படி அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கக்கூடிய இடங்களை தான் நடத்தியிருப்பாங்க. அதாவது செல்வாக்கு இருப்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் யதார்த்தத்தில் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி என்பது உருவானதாக சொல்லிக் கொள்கிறார்கள். யதார்த்தத்தில் யதார்த்தத்தில் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பது தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகளில் தான் தெரிய வருமே தவிர, முன்கூட்டி ஒரு கருத்து கணிப்பு என்று சில பேர் சொல்லுகிறார்களே தவிர, யதார்த்தத்தில் அந்த அளவிற்கு இடம் இருக்கிறதா, அந்த அளவுக்கு கிளைக்கழகங்கள் இருக்கிறதா, பூத் ஏஜென்ட்கள் இருக்கிறார்களா, ரொம்ப பின்தங்கிய பகுதிகளில் கட்சி போய் சேர்ந்திருக்கிறதா? எப்பொழுதுமே அறிஞர் அண்ணா அவர்கள் கூட சொல்லுவாங்க, ஒரு கட்சிக்கு அடிப்படை என்பது எது என்று சொன்னால் அதனுடைய கிளைக்கழகங்கள் தான். மாநகரங்களில் ஒரு கட்சியை யார் வேணாலும் நடத்திடலாம். சாதாரண கிராமப்புறங்களிலும் அந்த கட்சியினுடைய கொடி பறக்கிறது, அந்த கட்சிக்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதா அதனுடைய வலிமை. எனவே இவர்களை பொறுத்தவரையில் என்னன்னா, தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு அதுக்கான தேர்தல் பணியை அவர்கள் முன்கூட்டியே தேர்தலினுடைய தேதி வருவதற்கான அருகாமையை அவர்கள் புரிந்து கொண்டார்களா என்று தெரியவில்லை. அதற்கான ஒரு முன்னோட்டமாக இதை நடத்துகிறார்கள். காவல்துறையை பொறுத்தவரையில் பாதுகாப்பு நலன் கருதி, ஒரு மைதானம் என்றால் நாங்கள் கண்காணிக்க முடியும் பாதுகாப்பிற்கு. ஒட்டுமொத்தமாக ஒரு 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் அவர்கள் பயணிக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அத்தனை இடத்திலும் பொது இடங்களிலும் கண்காணிப்பது என்பது நடைமுறையில் ரொம்ப சிரமமானது என்பதற்காக அவருடைய நலன் கருதி, பாதுகாப்பு நலன் கருதி தான் சொன்னாங்களே தவிர அது அரசியல் உள்நோக்கத்தோடு சொல்லப்படவில்லை. ஏன்னா எத்தனையோ முறை அவர் தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறார். அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசாங்கம் சிறப்பாகத்தான் செய்கிறது. முதல் முறை ரோட் ஷோ தேர்தலுக்காக நடத்தப்படுகிறது. இதே முதல் முறைனா தேர்தல் அருகாமையில் இருக்கிறாங்கன்ற கேள்வி வருது இல்ல? எப்படி? அதனால தான் ரோட் ஷோக்கு எதிர்ப்பு தெரிவித்ததா காவல்துறை என்ற கேள்வி வரும்ல. அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இதற்கு முன்னால் அவர் கலந்து கொண்ட அந்த எண் மக்களுக்கான நிறைவு விழா நடந்துச்சு. பல நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியாக. ரோட் ஷோங்கிறது அவர் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவர் சேர்க்கிறாருங்கிறத நீங்களே சொன்னீங்க. வட மாநிலங்களிலே அவர்களுடைய பாஜகவுடைய மாநிலத்தினுடைய ஸ்டைலை கொண்டு இங்கே அதனுடைய பாணியை இங்கே பின்பற்றுகிறார்கள் என்று நீங்கள் தொடக்கத்திலேயே சொன்னீங்க. அப்ப இது தமிழ்நாட்டினுடைய நடைமுறைக்கு நம்ம மாநாடுகள் ஊர்வலம் போவதை பார்த்திருக்கிறோம். ரோட் ஷோ தமிழ்நாட்டிலே வேற அரசியல் கட்சிகள் நடத்தி இருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் இல்ல. நான் பல மாநாடுகளை பார்த்திருக்கிறேன். அணிவகுப்பாக போவர்கள் எல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு அது மக்களை திரட்டி, இப்ப அதிமுக மாநாடு மதுரையில் நடந்தது, பல மாநாடுகள் நடந்திருக்கிறது. அந்த மாதிரி இது மாநாடு அல்ல. நீங்க சொன்ன மாதிரி ரோட் ஷோ. ரோட் ஷோங்கிறப்ப ஏற்கனவே மத உணர்வுகளால 2 பிளவுகள் இருந்த ஒரு ஊரை தேர்வு செய்வது அப்படிங்கிறது ஒரு உள்நோக்கமுடையதாகத்தான் நான் பார்க்கிறேன். கேட்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.